ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு செய்ய ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வேர்க்கடலை அந்த தோலெல்லாம் உரிய ஆரம்பிக்குங்க. உரிய ஆரம்பித்து பருப்பு நல்லா மொறுமொறுப்பாகும். அது வரைக்கும் வறுத்துக்கங்க. ரொம்ப கருகிட வேண்டாம். பாருங்கள், தோல் எல்லாமே உரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போது அதே பேனில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கங்க. எள் ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா படன்னு வெடிக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இது கொஞ்சம் வறுபட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வந்த உடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் தான் இருக்குன்னா அதை தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த எள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போது அந்த தோல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும், நல்லா க்ளீனாகி வந்துடும். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச எள்ளும் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 டைம் மட்டும் பல்ஸ் விட்டு எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அரைப்பற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மட்டும் உடச்சி எடுத்துருங்க. இப்போ இதையும் அந்த வேர்க்கடலை பவுடரோடு சேர்த்துருங்க. இப்போது இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே எள்ளு வெல்லம் எல்லாம் அளந்து சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 பை 1 சேர்த்து அரைக்கும்போது வேர்க்கடலை ரொம்ப அரைப்பட்டுருங்க. ஆனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கும்போது கரெக்டாக ஈவனாக அரைப்பட்டு வரும். இப்போ இதை திரும்பவும் அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லை. கையில் எடுத்து பிடிச்சா பிடிக்க வருது இல்லைங்களா, இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு எண்ணெய் நெய்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நான் வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு லட்டு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கையில் எடுத்துகிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டுறதுக்கும் ஈஸியாக வரும். கையில் கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. நம்ம உருட்ட வேர்க்கடலை எள்ளு ரெண்டுமே நல்லா எண்ணெய் விட்டு வரும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் எள்ளு வேர்க்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.